வணக்கம். இந்த பதிவு என்னென்னா, ஒரு தலைவன் என்பவருக்கு எவ்வளவு அந்த அதிகாரமும் பவர் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். எப்படின்னா, ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு மூலியமாக தன்னை நிலைநிறுத்தி கொள்கிற அந்த ஆளுமை யாருக்கும் உண்டு, எவருக்கும் உண்டு. அப்படி ஒருவர் ஒரு அமைப்பை உருவாக்கி தம் சொந்த சமுதாயத்திற்கு உழைப்பது, சமுதாயத்தை காப்பது போன்ற உண்மையாக உழைத்தது ஒரு நேரம் உழைச்சார். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ அது மாதிரி இருக்கிறாரா, உழைக்கிறாரான்னு பார்த்தா அதுதான் இல்லைங்கிறது தான் அது தெளிவான விடையாக இப்போ கிடைக்கும். ஆனாலும் அந்த ஒரு தலைவன் அந்த ஒட்டுமொத்த அவரை நம்பியிருக்கிற சமுதாய மக்களை திசை திருப்ப முடியும். யாராக இருந்தாலும் சரி, அது நானேவா இருக்கட்டுமே, நானே ஒரு தலைவர் ஆகிட்டேனாக்கா, நான் ஒரு பல மக்கள் என்னை நம்பி எனக்கு பின்னாடி நிற்கிறாங்கனாக்கா, அவங்களை எந்த சூழ்நிலையும் எப்படி வேணாலும் நான் திசை திருப்பலாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அவர். இப்போ எப்படி அந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன்னா, யாருன்னு சொல்கிறேன்னா, தலித் அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாட்டுக்கான சொந்தமான வார்த்தை கிடையாது. தமிழ் அகராதியிலேயோ இலக்கணத்திலேயோ இலக்கியத்திலேயோ எதுலேயும் கிடையாது. தமிழ் தலித்துங்கிறது கிடையாது. அதுக்கு பொருளடக்கமே இல்லை. அது மராட்டிய மாநிலத்தில் தலித்துன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. தலித் என்றால் என்ன? இங்கே மராட்டிய மாநிலத்தில், நான் மராட்டிய மாநிலத்தில் இருக்கிறேன். இந்த என் பின்னால் பாருங்கள், இப்போ தெரியுது பாருங்கள் பேனரு, அது மேலே மராட்டிலையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. அதுதான் அது மராட்டிய மாநிலத்தில் தலித் என்றால் ஒடுக்கப்பட்டவர்கள். அந்த இதை என்ன சொல்கிறது, எந்த ஒரு சலுகையும் அவங்க அடைய முடியாத நிலையில் உள்ளவர்கள் இங்கே தலித்துன்னு சொல்கிறோம். அந்த தமிழ்நாட்டில் அந்த வார்த்தைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை தமிழ்நாட்டில் ஏதாவது அதுக்கு இதாக இருக்குன்னு பார்த்தா அது இல்லை. ஆனால் உற்ற தலைவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் 5%, 5.5% இருக்கிற ஓட்டு வங்கி படைத்த மாபெரும் பேர் இயக்கம், மனித குலத்திலேயே முதல் குடி, சிவனுடைய நேரடி வாரிசு, அப்படி பெருமைக்குரியவர்கள். படிப்பறிவு அந்த சமுதாயத்தை தவிர வேறு எந்த சமுதாயமும் உயர்ந்ததாக இன்னும் வரையும் வரலாறுல கிடையாது. அவ்வளவு பெருமைக்குரிய சமுதாயத்தை, அவ்வளோ பெருமைக்குரிய குடியை ஒற்றை வார்த்தை தலித்துன்னு சொல்லி திசை திருப்பி, இந்த தலித்துங்கிற வார்த்தையில் அனைவரையும் மயக்கி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் இந்த தலைமை, அதிகாரம், அந்த என்ன சொல்கிறது, பவரை சொல்கிறது. அவ்வளோ பவர் வாய்ந்த, சக்தி வாய்ந்த அந்த பதவியை பெற்றிருக்கின்ற எமது அண்ணன் அவர்கள் கொஞ்சம் கூட தமிழ் பொறுப்பு இல்லாமல், தமிழுடைய மொழிப்பற்று இல்லாமல், அவர் பேசுகிறது வேணால் தமிழாக இருக்கலாம், ஆனால் அந்த தலித்துங்கிற வார்த்தைக்கு அவர் எனக்கு விளக்கம் கொடுக்கும்படியானால் கண்டிப்பாக விளக்கம் கொடுக்கணும். இந்த விளக்கத்தை ஏன் கேட்குறேன்னா, என்னுடைய கூட பிறந்த அண்ணனாக நினச்சி தான் நான் இதை கேட்குறேன். ஏன்னா தம்பி தவறு பண்ணுனா அண்ணனுங்க தட்டி கேட்பாங்க, அப்பா தட்டி கேட்பாங்க. அதே போல் அண்ணனே ஒரு தவறு பண்ணையில் தம்பி வருமானவனாக இருக்கும் பொழுது அந்த அண்ணனுக்கு இந்த கேள்வியாக அன்பான வேண்டுகோளை வைக்கிறதுல ஒன்று தவறில்லைன்னு நினச்சி நான் அந்த கேள்வியை வைக்கிறேன். தயவு செய்து நம் மொழிக்கும், நம்ம இனத்துக்கும், நம்ம சமுதாயத்திற்கும் சம்பந்தமே இல்லாத எந்த வழியையும் காட்ட வேண்டாம், எந்த மொழியையும் நம்மளுக்கு திணிக்க வேண்டாம் என்று அன்போடு உங்களை இருகரம் கூப்பி கேட்குறேன். நன்றி, வணக்கம்.